ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கே குரல் கொடுக்கல. இவர் எந்த ஜனநாயக ஆட்சி நடத்த போறாருன்னு தெரியல என தூத்துக்குடி லோர்தமால்புரம் பகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் கேள்வி. திமுக கூட்டணி கட்சி சார்பில் தூத்துக்குடி லோர்தமால்புரம் பகுதியில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். நான் 96 அரசியலில் இருக்கேன். வருகின்ற ஆகஸ்ட் வந்தால் 30 வருஷம் முடியுது. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 வருஷம் முடிஞ்சது. ஆனால் ஒரு வருஷம் கட்சி தொடங்கிவிட்டு நான் தான் முதலமைச்சர் சிலர் வரார்கள். ஆனால் பாஜக என்ற வார்த்தையை சொல்ல பயந்து சாகிறார்கள். பாஜக என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அவர்கள் பிரச்சாரத்தின் போது கரூரில் இருந்த 41 பேர் கூட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லலை என குற்றம் சாட்டிய அமைச்சர் கீதா ஜீவன் மேலும் இவர் பெண் பாதுகாப்பை பற்றி சொல்கிறாரு. இவருடைய மனைவிக்கே பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு அளிக்கலை. மேலும் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கே குரல் கொடுக்கலை. இவர் என்ன ஜனநாயக ஆட்சி நடத்த போறாருன்னு தெரியலை என அமைச்சர் கீதா ஜீவன் கடுமையாக சாடினார். இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட துணை செயலாளர் ராஜ்மோகன் செல்வின், பெருமாள் கோவில் அறக்காவலர் தலைவர் செந்தில்குமார், திமுக பகுதி செயலாளர்கள் சுரேஷ்குமார், நிர்மல், ஜெயக்குமார், மாவட்ட மருத்துவ அணித்தலைவர் அருண்குமார், மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின், மாநகர மீனவர் அணி அமைப்பாளர் டேனியல், திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன், வழக்கறிஞர் சதீஷ்குமார், காங்கிரஸ் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் முரளிதரன், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட தலைவர் விமல் வாக்காளியார், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் யூசுப், மதிமுக நக்கீரன், மகாராஜன், சிபிஎம் முத்து, மாமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன், கீதா முருகேசன், அந்தோணி, ஜெயசீலி, மெரிண்டா, டேனியல், பவானி, நாகேஸ்வரி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வியாபாரியா, மீன்பிடி தொழிலாளர் பண்றவங்களா, உப்பள தொழில் பண்றவங்களா, இல்ல விவசாயியா, எல்லாருக்குமான திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது கூட சொன்ன வாக்குறுதியில கிட்டத்தட்ட 75% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதை அழுத்தமாக சொல்லணும். ஏன்னா பொய்ய சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு அடுத்து அது நான் அடுத்த நாள் நம்ம தேர்தல் அறிக்கையில டிக் பண்ணியே ஒன்னொன்னா வாசகம் வச்சிருக்கேன். அதை பத்தி வெள்ள அறிக்கை நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. 364 வாக்குறுதிகள் நடைபெறப்பட்டாச்சு. இது புதுமை பெண்ணா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கும், தமிழ் புதனா இருக்கட்டும், 4 இதெல்லாம் சொல்லாத திட்டங்கள். அவை காலத்தின் தேவைக்கேற்ப நம்முடைய பெண்களின் முன்னேற்றத்திற்காக, இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக அத்துணை திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்துள்ளார்கள் என்பதை குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். சில திட்டங்கள் ஒன்றிய அரசுடைய அனுமதி வேணும், அதனால செய்யல. சில திட்டங்கள் அண்டர் ப்ராசஸ், அதாவது இடைக்கால பட்ஜெட்ல சேர்த்துருக்கு. அதுல ஒரு திட்டம் நம்முடைய திரேஸ்வரம் கடற்கரை தூண்டில் வலை விரிவாக்கம், திரேஸ்வரம் கடற்கரையில ஃபிங்கர் ஜெட்டி, அதாவது கூடுதல் படகு கட்டுவதற்கான அந்த 3 ஃபிங்கர் ஜெட்டிக்கும் கேட்டிருக்கோம். அது எல்லாமே இடைக்கால பட்ஜெட்ல இருக்குது. நமக்கு அடுத்து வந்த உடனே அந்த பணிகள் தொடங்கும் என்பதை இங்க கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரக்கு போல அழகா நம்ம செஞ்ச அத்தனை சொல்லிட்டாரு. ஒண்ணு மறந்துட்டாரு. மீனவர்களுக்கான பிரத்யேக வங்கியை உருவாக்கி இருக்கோம். அதுவும் தேர்தல் வாக்குறுதி தான். அதையும் நம்ம உருவாக்கி தந்திருக்கோம். ஆக எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்ற முடிஞ்ச அத்துணை வாக்குறுதி நம்ம தலைவர் நிறைவேற்றி தந்தவர் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட நம்முடைய தொழில் முனைவோர் மட்டும் இன்னைக்கு மீண்டும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நம்ம 2023 முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது 1.25 லட்சம் பெண்கள் தொழில் முனைவோராக இருந்தாங்க. தொழிலதிபர், பெண் தொழிலதிபர்களா இருந்தது 1.25 லட்சம் பேர். சிறு குறு தொழிலாளர்களும் பெரிய பெரிய பெருந்தொழிலாளர்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பெண் தொழில் செய்யறவங்க நம்முடைய தமிழகத்துல 9.5 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 8 மடங்கு உயர்வு. ஆகவே பெண்களையும் தொழில் முனைவோர் ஆக்கணும்னு ஒரு தனி திட்டம் இருக்கு. பெண் தொழில் முனைவோர் திட்டம்னு இருக்குது. அவர்களையும் 2030 பொருளாதார வளர்ச்சி ஈடுபட செய்யணுன்றது நம்முடைய முதலமைச்சருடைய உன்னத திட்டம். இது இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. ராஜஸ்தான்ல 3.5 லட்சம் பேர் இருக்காங்க. அதையும் பட்டியலிட்டு நம்முடைய தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு உதாரணம் தான். இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா பகுதியும் முன்னேற நம்முடைய ஊரை இப்ப பேசுறாங்க. எல்லாரும் எவ்வளவு வளர்ச்சி பெற்றுன்னு தெரியும். விளையாட்டு அரங்கம் இப்ப கட்டப்பட்டு வருகிறது. மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல முறையில தண்ணி வசதி. அது மெயினா நம்முடைய திரேஸ்வரம், தொம்மையார் கோவில் அந்த சைடு ஃபுல்லா எவ்வளவு சிரமம். பெண்கள் தான் சிரமப்பட்டாங்க, வேற யாரும் கிடையாது. வண்டி தள்ளி தள்ளி அவங்களுக்கு நெஞ்சே வலி வந்துடும். அவ்வளவு பிரச்சனை. நீங்க 4 குடம் 5 குடம் வச்சு அவங்க தள்ளுற ஸ்டைலே தண்ணி. அவங்களுக்குலாம் அப்படி இந்த கையெல்லாம் பவரா இருப்பாங்க.
ஏன்னா அந்த வெயிட் தள்ளி அந்த அளவுக்கு இருந்தோம். இப்ப அந்த நிலையை அந்த வண்டியை நான் தேடி பார்த்தேன். ஐயோ போட்டோ எடுத்து வைக்காம விட்டுட்டமே நினைச்சேன். அந்த கடற்கரையில இப்போ வந்து தண்ணியே கிடையாது, அந்த வண்டியே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல முறையில தண்ணி வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏ பண்ணி ஃபுல்லா போட்டு அந்த தண்ணி வசதி பேவர் பிளாக் ரோடு முத பண்ணி கொடுத்தோம். இப்ப நல்ல தண்ணி வசதி, தினசரி தண்ணி வசதி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது ஒரு உதாரணம். அடிப்படை கட்டமைப்பு வசதி எந்த அளவு இருக்கு. நான் 96ல இருந்து அரசியல இருக்கேன். வருகின்ற ஆகஸ்ட் வந்தா 30 வருஷம் முடியும். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 வருஷம் முடிஞ்சுது. ஆனா ஒரு வருஷம் கட்டி தொடங்கிட்டு நான் தான் முதலமைச்சர் சிலர் வர்றாங்க. நான் தான் முதலமைச்சர் சொல்றாங்க. ஆனா பாஜக வார்த்தையை சொல்ல பயந்து சாகிறார்கள். பாஜக வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. அவரை பார்க்க வந்து இறந்த 41 பேர் கூட போய் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லல. புது கலாச்சாரம். துஷி வீணா நம்ம என்ன செய்வோமா, அன்னைக்கு போல மறுநாள் போய் வீட்டுல போய் ஐயோ பாவை இறந்துட்டார என்ன நம்ம ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். ஆனா அதெல்லாம் எல்லாரும் வந்து என் பங்களாவுக்குன்னு சொல்லிட்டு அதுல ஒரு வண்டியை அனுப்பி எடுத்து ஆறுதல் சொல்றாங்க. புது ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறாங்க. அதே போல இவர் பெண் பாதுகாப்பை பத்தி சொல்றாரு. இவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமே பாதுகாப்பு அளிக்கல. பிள்ளைக்கு பையனுக்கு 25 வயசாச்சு. ஆகவே அவங்க வந்து அதே போல பாத்தீங்கன்னா தாம் பிரச்சனை கூட குரல் கொடுக்கல. ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கே குரல் கொடுக்கல. இவர் என்ன ஜனநாயக ஆட்சி நடத்த போறான்னு தெரியும். அதனால அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுல பாஜக அரசு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கும். ஒரு வார்த்தை கேட்டாரா? ஒண்ணும் இல்லைங்க. மார்ச் 8ஆம் தேதி கேஸ் விலை உயருது. கமர்ஷியல் கேஸும் உயருது, நம்ம வீட்டுக்குரிய கேஸும் உயருது. ஒண்ணுமே சொல்லலையே. ஏன் உயர்த்துறீங்க கேட்டாரா? பயம். பாஜக இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பின்னால. ஆகவே 75 ஆண்டுகளுக்கு மேல இங்க இருக்கிற ஐயுஎம்எல் இருக்கட்டும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எல்லாமே நூற்றாண்டு கட்சிகள். காலகாலமா மக்கள் நலம் பெறணும், மக்கள் வாழ்வு பெறணும், மக்களுக்கு உரிமை கொடுக்கணும், மக்கள் நலத்திட்டம் கொடுக்கணுன்றதுக்காகவே திட்டம் போட்டு செயல்பட்டு வர கட்சிகள். ஆனா இன்னைக்கு வந்தவங்க நம்மளையெல்லாம் இழுத்து பேசிக்கிட்டு நான் தான் முதலமைச்சர், அவர் தனக்கு தானே கோஷம் போட்டுட்டு வர்றாரு. நிச்சயமா. ஆனா இந்த கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படி அல்ல. நாங்க மக்களோட வாழ்கிறவர்கள், மக்களுக்கான நலனை செய்கிறவங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திட்டம் ஒரு பயன் தரலன்னா உடனே கூட்டணி கட்சிக்காரங்க சங்கரனே வந்து சொல்வாரு, ஏக்கா இது சரியில்லை மாற்றணும். அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆளுகின்ற கட்சியில எந்த ஒரு குறைபாடும் உடனே சுட்டி காண்பாங்க. ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சி என்பது நம்முடைய ஆட்சியினுடைய நடவடிக்கைக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய கட்சியாக இருக்கு. இவ்வாறு விசிக இருந்தாலும் சரி, இங்க உள்ள ஒவ்வொரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளும் மக்கள் நல விரும்பிகள், மக்களுக்காக களத்துல நிக்கிறவங்க. கொரோனாவா இருந்தாலும் சரி, பெரு வெள்ளமா இருந்தாலும் சரி, களத்துல இருக்கிறவங்க தான். நம்முடைய நகரத்துல அது எம்எல்ஏ, அமைச்சரா, மண்டி மைந்தராக நான் எல்லோருடைய மக்களோடு மக்களா இருந்தவர்கள் தான் நான் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போலதான் இங்க உள்ள மாவட்ட உறுப்பினராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் எங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்துணை நிர்வாகிகள், எங்களுடைய கழக நிர்வாகிகள் அத்துணை பேரும் களத்திலே மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். தன்னலம் கருதாது மக்கள் பணியே மகேசம் பணி செய்யக்கூடியவர்கள். ஆகவே நிச்சயமாக யார் வந்தாலும் சரி, சரியான பதிலடி கொடுங்க, சிந்தித்து வாக்களிங்க, சீர்தூக்கி பாருங்க. யார் நம்மோடு இருந்து செயல்படுவா, யார் நம்ம எளிதா சந்திக்கலாம், யார் இறக்குமதி வேட்பாளர், யார் எப்படின்றதை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த முறை நம்முடைய முதலமைச்சராக தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்பது உறுதி. அவர் மீண்டும் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும். மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்று கூறிக்கொண்டு நம்ம அத்துணை பேரும் நீங்கள் ஆதரவு தாரி முதலமைச்சராக நம்முடைய தளபதி என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.